பீகாரில் பாஜகவுக்கு சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது ஒரு மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல என்றும் நமது குடியரசின் அடித்தளத்தை பற்றியது என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்போம் என்றும் அநீதியை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது என்றும் அது திருடப்படக்கூடாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தங்களை வீழ்த்த முடியாததால் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதாக கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என எச்சரித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, அதிமுகவில் இருந்து சென்றவர்களை திமுக அரசில் அமைச்சர்களாக்கி கொள்ளையடிக்கின்றனர் என்றார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அரசு முடக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அவர், காவல்துறையினருக்கே இந்த நிலை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது என்றும் கேள்வி எழுப்பினார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு வரி வசூலில் முறைகேடு நடந்துள்ளது என்றும், வரி கட்டினால் உண்மையான ரசீது தருகிறார்களா என மக்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக கூறுகின்றனர் என்ற அவர், கடந்த 4 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் என்றும் பழனிசாமி கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சி 50 மாசம் ஆகுது. ஆட்சி 50 மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி காவல்துறையை சுதந்திரமா செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது. அது கையில் கட்டப்பட்டிருக்கின்றன. அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள், மாநகர காவல் ஆணையர்களுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸின் பிறந்தநாளையொட்டி சென்னையை அடுத்த திருப்போரூரில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் அன்புமணி நேற்று மாலை நடைப்பயணத்தை தொடங்கினார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று அவருடன் நடைப்பயணம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அன்புமணி, ராமதாஸின் கொள்கையை நிறைவேற்றவே இந்த நடைப்பயணத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல. காவல்துறை தமிழ்நாட்டில் நல்ல காவல்துறை, ஆனா அவர்கள் சுதந்திரம் இல்லை. அவருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சுதந்திரமா செயல்பட விட்டால் ஒரே ஒரு கஞ்சா போட்டில் கூட விற்க முடியாத ஒரு சூழல் காவல்துறையால் உருவாக்க முடியும். ஆனா அதெல்லாம் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க, திமுக கமிஷன், கலெக்ஷன் கமிஷன், இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதனிடையே அன்புமணியின் நடைப்பயணத்தால் வட மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என குற்றம் சாட்டிய பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அனைத்து மாவட்ட எஸ்பிக்கள், மாநகர காவல் ஆணையர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இருதரப்பு மோதல் ஏற்படும் என்பதால் அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாமகவின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அவரது ஒப்புதல் இல்லாமல் யாரும் கட்சியின் சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் டிஜிபி தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார்.